ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 65th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹேலனை வந்துட்டு நம்ம 13 பின்ஸை கொன்னதுக்காக வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சுருப்பாங்கல்ல. இப்போ நம்ம ரோங் பை வந்துட்டு ருயி கிட்ட இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள கொடுமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்ல. ஏன்னா தீர்மானமாக ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் அரசர் அதை வந்துட்டு அனுமதிக்க மாட்டார். அதனால் நீ அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ருயை பார்க்குறதுக்காக நம்ம அரசர் வந்திருக்காரு. ஸோ இப்போ ருயி கிட்ட வந்துட்டு நான் ரொம்ப மாதம் ஆகுது உன்னை பார்த்து, இப்போ நீ ரொம்பவுமே தின்னாகிட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ எப்படியாவது கொஞ்சம் பேச்சை மாற்றணுமே, ரொம்ப மாதம் கழிச்சு பார்க்குறோமே, நார்மலாக பேசணுன்றதுக்காக அவள் வந்துட்டு நம்ம யூங்ஜிங் இறந்து போனதுக்காக சூத்ரா ஃப்ளாக்லாம் வந்து இது பண்ணி ஆங்வா ஹாலில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டு இருப்பா. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இது ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ருயி உடனே இது யோங்ஜிங்காக பண்ணுறது, அப்போ நேச்சுரலாகவே இது அழகாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் வந்துட்டு அடுத்த செகண்டே அவன் ஃபேஸ் மாறி போயிடுது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தானே ரெண்டு பேருமே வந்து பேசாமல் இருந்திருப்பாங்க. அதை அவர் மறக்க வேணாம், நார்மலாக பேச விடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பா. இப்போ ரோங் பை வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் டின்னர் டேபிள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கா. அதில் இருக்க டீயை குடிச்சு பார்த்துட்டு இத்தனை நாளாக நான் இந்த டீயை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோங் பையுமே வந்துட்டு நீங்கள் பேலஸில் எல்லா இடத்துலையும் குடிக்கிற டீயை விட இதை கம்பேர் பண்ணும்போது இதை வந்து யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அரசரே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் கண்டிப்பாக வந்துட்டு இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ருயால் வந்துட்டு அரசரோட முகத்தை கூட வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியலை. எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் வந்து குனிஞ்சே உட்காந்துருக்கா. நம்ம அரசருக்கும் வந்து ரொம்பவுமே ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டோமே, இவ்வளோ நாளாக பேசலையே, எப்படி பேசுறதுன்னு கூட அவருக்கு தெரியலை. இப்போ ரோங் பையும் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கப்புறம் அரசர் ருயி கிட்ட, நான் இவ்வளோ நாள் வந்துட்டு உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம யோங்ஜிங் இறந்ததுக்கப்புறம், ஆனால் வந்துட்டு உன்னை பார்க்க தான் முடியலை. நான் கூட இவ்வளோ நாள் வந்துட்டு நானி டியான் தான் வந்துட்டு நம்ம குழந்தையோட இறப்புக்கு காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம ஹெய்லன் தான் வந்துட்டு நானி டியானை யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நானி டியானோட பையன் வந்து டியான் ஜூன் வந்துட்டு அவனோட வீட்டில் இறந்து கிடந்தான். அது வேற யாரும் கொலை பண்ணலை, நம்ம ஹீலனோட மருமகன் தான் வந்துட்டு எவிடன்ஸ் அழைக்கிறதுக்காக வந்து கொலை பண்ணியிருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ருயி கிட்ட சொல்ல, ருயி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இப்போ ருயி வந்து உண்மையாகவே இதை ஹேலன் தான் பண்ண வச்சுருந்தானா, எதுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த பையனை கொல்றதுக்கு வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், நடந்த பையன் கொண்டு இருந்திருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அரசர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ தான் வந்துட்டு லிங்கின் சேவை இப்போ அரண்மனைக்கு வெளியே வந்து விசாரிக்க சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் தான் விசாரிக்க சொன்னேன். எனக்கு வந்துட்டு நானி டியானுக்கு பின்னாடி வந்துட்டு யாரோ இருக்காங்கன்னு தோணுச்சு, அதனால தான் பேலஸ்க்கு வெளியே வந்துட்டு விசாரிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு தான் நம்ம ஹெய்லன் இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்து தான் வந்துட்டு அவன் எப்படியாவது எவிடன்ஸை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக கொலை பண்ண சொல்லியிருக்கா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அரசர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மருமகன்ற ஒரே ரீசன்னால அவன் லாயலாக இருக்கணுன்றது என்ன நிச்சயம், அவன் வெளியே வந்துட்டு யாருக்கிட்டையாவது வந்து பணம் வாங்கிட்டு கூட இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அரசரை பார்த்து கேட்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஹேலனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவள் எவ்வளோ வந்துட்டு குட் பர்சன்னு, அவள் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டா, அவளுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாகவே வந்துட்டு இந்த அரண்மனையில் ஃபேவரே இல்லைனாலும் எந்த ஒரு ஃபைட்டும் பண்ணாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறது வந்துட்டு ஹேலன் மட்டும்தான். அவள் எப்பயுமே வந்துட்டு அவார்ட்ஸுக்கோ இல்லை ரிவார்ட்ஸுக்கோ வந்துட்டு பொசிஷனுக்கோ வந்துட்டு ஆசைப்பட்டதில்லை. ஆனால் அவளோட பையன் வந்து அரண்மனையில் இருக்க இளவரசர்களே வந்துட்டு ரொம்ப திறமையானவன், என்னால் வந்துட்டு அதிகமாக மதிக்கப்படுறனால, ரொம்ப பெருமையாக பேசப்படுறதுனால அதை ஃபேவராக மாற்றிக்கிட்டு உனக்கு வந்து குழந்தை இல்லைன்னா தன்னோட பையனை வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸாக மாற்றிடலான்னு நினச்சி கூட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசர் சொல்ல, இப்போ ருயி வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறா, ஹேலனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் கண்டிப்பாக எனக்கு இப்படி ஒரு இதை பண்ணவே மாட்டா, ஏன்னா எவ்வளவோ சூழ்நிலைகளை நாங்கள் ரெண்டு பேரும் கடந்து வந்திருக்கோம், கண்டிப்பாக வந்துட்டு அவள் அதுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, உண்மையாகவே வந்துட்டு அவளுக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னா எவ்வளவோ சான்சஸ் கிடச்சிருந்துச்சு, அந்த டைமில் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த மாதிரி வந்து டெலிவரி வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணணுன்றது இல்லை, அதனால் எனக்காக அரசரை நீங்கள் வந்துட்டு இன்னுமே தீர விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்க. இப்போ அரசர் வந்துட்டு ஓகே, நீ வந்து ஹேலனை இன்னமும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நம்புறேன்றது எனக்கு நல்லா புரியுது, அதனால் நான் இன்னுமே தீர விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. தென் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடலாமா, ஒன்றா ஸ்டே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ருயி வந்து என்ன சொல்லிடுறானா, நம்ம காங்க்பைன் இங்க்கு வந்து 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து அபார்ட் ஆகிருக்கும்ல, ஸோ வந்து பிரின்சஸ் வந்து டாக் அட்டாக் பண்ணி இறந்து போகும்போது, ஸோ அவள் வந்துட்டு அடுத்த குழந்தைக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஸோ நீங்கள் அவங்க கூட போய் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அரசருக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே எதுவும் பேச முடியலை, அவளுக்கு வந்துட்டு தான் கூட வந்து நார்மலாக பேசுகிறதுல விருப்பம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி மனசு கேட்காம அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
அரசர் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ரோங்பை வந்துட்டு ஏன் இப்படி பண்ணினீங்க, அரசரே வந்துட்டு ரொம்ப மாதம் கழித்து அவரோட ப்ரைடை விட்டுட்டு உங்களுக்காக ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி பார்க்க வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் இப்படி அவரை வந்துட்டு புஷ் பண்ணி அனுப்புறது வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு யோங்ஜிங் இறந்தப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தான் வந்துட்டு அரசர் வந்துட்டு நல்ல ஹஸ்பண்டாவோ நல்லா வந்துட்டு ஃபாதராகவோ இருந்தாலுமே இன்னுமே ஸ்டில் வந்துட்டு தேவையில்லாத அந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்கிறத கேட்டுட்டு அவரோட லைஃப்பில் வந்துட்டு இந்த ஜோதிடத்துக்கு தான் அதிகமான இடம் இருக்குன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதில் வந்து பாசத்துக்கு எதுவும் இடம் இல்லை போல், இந்த மாதிரி வந்து யோசிக்கிறதே வந்துட்டு தப்பான விஷயம் தானா அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, உங்களை மாதிரியே தான் 13 பென்ஸ் இறந்து போனதில் அரசருக்குமே ரொம்பவும் வருத்தம். அது மட்டும் இல்லாமல் எந்த அரச ஃபேமிலி வந்துட்டு இந்த மாதிரி ஜோதிடத்தை நம்பாமல் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இதில் தானே அதிகப்படியான நம்பிக்கை, இதனால் வந்துட்டு நம்ம அதை ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு அது நல்லாவே புரியுது. அரசரும் என்னைய மாதிரி தான் வந்துட்டு யோங்ஜிங் இறந்து போனதில் ரொம்பவுமே அப்செட்டாக இருக்காரு, ரொம்பவுமே வருத்தப்படுறாருன்னு. ஆனால் அரசர் வந்துட்டு என்னோட இதயத்தில் வந்துட்டு ஒரு முடிச்சை வந்து போட்டு வச்சிருக்காரு, அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மறையும்னு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ரொம்ப மாசமாக வந்துட்டு அவள் எதிர்பார்த்த அந்த கேர் இல்லாமல், ஒரு ஆறுதல் கூட இல்லாமல் அரசர் வந்துட்டு அந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சொன்னதை கேட்டு பிலீவ் பண்ணி வந்துட்டு பிரிஞ்சிருந்திருப்பார்ல. ஸோ அது வந்துட்டு இவளுக்கு ரொம்பவுமே ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். அஸ் யூஸ்வல் எப்பவும் போல் எம்ப்ரஸ் கூட வந்து காங் பைன்ஸ்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம காங் பைன்சோன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஹெய்லன் கண்டிப்பாக இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா, கூடிய சீக்கிரத்தில் வந்து அது தெரிஞ்சிடும், அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம காங் பைன் யான்வான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இப்போ வந்து யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, என்னோட குழந்தை எப்படி சேஃபாக பிறக்க போதோ இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம காங் பைன் இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஹெய்லன் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ப்ளேம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்ற மாதிரி பின்வாங்கிக்கிறா. இதெல்லாம் நம்ம ரூயி வந்து சைலண்டாக உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அந்த டைமில் நம்ம ரோங்பை வந்துட்டு இந்த மாதிரி ஹெய்லன் உங்களை மீட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதுமே நம்ம யான்வானுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. ஐயோ இவளை மீட் பண்ணால் ஏதாவது தெரிஞ்சிடுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் ரூயி வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இது வந்துட்டு பனிஷ்மெண்ட் பீரோ தான் வந்து ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஈவன் நான் போனாலுமே அங்கே வந்துட்டு எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ யான்வானை பார்த்துட்டு உங்கள் அம்மா வந்து பேலஸ்க்கு வர்றாங்கல்ல, இது உன்னோட ஃபஸ்ட்டு சைல்டில், ஸோ அவங்களுக்காக சில வந்து கிளாத்ஸ்லாம் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கான், அதை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கள் அம்மா சார்பில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் ரோங்பையை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, ரோங்பை நம்ம 2 பேரும் வந்துட்டு ஆங்குவாகாலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுறாங்க. நம்ம யான்வானோட அம்மா வந்துட்டு பேலஸ்குள்ளே வந்துட்டால, ஸோ அவள் வந்துட்டு ஒரு சர்வெண்ட் மேலே இடிச்சிட்டு அவளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பா. கண்ணை என்ன போட நிலையை வச்சிருக்க, நேராக பார்த்து வர மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, மேடம் நீங்கள் தான் வந்து இடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அதே இடத்துல நின்று காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு இருப்பா. அந்த சைடு வந்துட்டு நம்ம யான்வான் வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறீங்க, இது அரண்மனை, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, என் மானம் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருக்க அந்த ஃபேப்ரிக்கெல்லாம் பார்க்குற அவங்க அம்மா, அது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது, இது ராணி உங்களுக்காக தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல, உண்மையிலே ராணி வந்து ரொம்ப கைண்ட் பர்சன் தான் போல், ரொம்பவுமே கிராண்டாக இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே யான்வான் வந்து இதை விட அதிகமாக வந்துட்டு என்னோட பேலஸில் இருக்குது, வாங்க உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறா. இப்போ பேலஸ்குள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவள் கண்ணு முன்னாடி நிறைய நகைகள் இருக்குது, அப்புறம் முத்துக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே அரசர் தான் உனக்கு கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி கேட்க, பக்கத்தில் இருக்க சர்வெண்ட் வந்து அரசர் இங்கே இல்லை, ஆனால் ஒருத்தர்கிட்ட சொல்லி கொடுத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே இதில் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிச்சத்தை நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ யான்வான் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியிலேருந்தே யான்வானை வந்துட்டு ஒரு பணம் சம்பாதிக்கிற மிஷினாக தான் அவங்க அம்மா பாப்பா, எப்போயுமே வந்துட்டு தன்னோட பையனை தான் பெருசாக நினைப்பா, பொண்ணை வந்து கண்டுக்கவே மாட்டா, மதிக்கவே மாட்டா. அவளுக்கு வந்து எப்போவுமே இருக்க ஏக்கம் என்னன்னா, தன்னோட அம்மா வந்து தன்னை மதிக்கணும், நம்மளை வந்து பெருசாக பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவா. இப்போ அதுக்காக தான் வந்துட்டு எதை எடுத்தாலும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த திங்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு இது என்ன டச் பண்ணால் ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வெஸ்ட் சைட்லேருந்து வந்திருக்கு பர்ஃப்யூம் பாட்டில், எப்போவுமே வந்துட்டு இது எம்ப்ரஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், இப்போ நம்மளோட பேலஸ்க்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க சர்வன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அதை எடுத்து வந்து முகத்துலலாம் அடிச்சுக்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம யான்வான் வந்துட்டு அம்மா இந்த சென்ட் வாசனை எனக்கு வந்து தலைவலிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ உனக்கு தான் தலைவலிக்குதுல, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா என்னம்மா எல்லாமே நீங்களே எடுத்துப்பீங்களா, உங்கள் பொண்ணுக்குன்னு எதுவுமே வச்சுக்க விட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு நான் இருந்தனால தான் இந்த எல்லாத்தையுமே அனுபவிக்க முடிஞ்சு, நான் இல்லாமலா நீ வந்துட்டா அப்படின்ற மாதிரி பேசி இப்போவுமே வந்துட்டு யான்வானை வந்து அப்செட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இப்போ ருயை பார்க்கறதுக்காக லிங்கின்சே வந்திருக்கான். வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு திரும்ப தொடர்ந்தேன், அதுபடி என்ன தெரிய வந்துச்சுன்னா நம்ம யான்வானோட தம்பி தான் வந்துட்டு ஒரு தடவை நம்ம ஹெய்லனோட மருமக கூட ஒன்றா சேர்ந்து வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் இது ஒரே ஒரு டைம் நடந்ததாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ருயி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, ஆல்ரெடி நீங்கள் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஆல்ரெடி வந்துட்டு அரசு நிறைய ஒர்க்கு கொடுத்துருக்காருல, அதை பாருங்கள். இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அனுப்பி வச்சிட்றா. சரி, நான் அங்கேருந்து லிங்கின்ஷோவும் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ரோங் பை வந்துட்டு லிங்கின்ஷே தான் இதுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான ஆள், நீங்கள் ஏன் வந்துட்டு அவரை அனுப்பி விட்டீங்க, இதை வந்து ஃபர்தராக நம்ம தொடரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அது வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா யான் வான் அப்புறம் அவளோட பிரதர் வந்துட்டு சேர்ந்து இவன் கூட வளர்ந்துருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் லிங்கின்ஷோவையும் இழுத்து விட்ட மாதிரி ஆகும் அந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போது. அதனால் லிங்கின்ஷேக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு அவனை இதுலேருந்து விலக்கி விட்டேன். நீ இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம லியூ இருக்கான்ல, சர்வெண்ட் லியூ, அவனையும் நம்ம ஜியாங்கையும் வந்துட்டு கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. இப்போ யான்வானோட அம்மா வந்து இம்ப்ரெஸ்ட் வாகர் வந்துட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுவாள்ல ஒரு மிஷின் மூலமாக, அந்த மாதிரி வந்துட்டு அவளுமே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்பவுமே வேகமாக பண்ணா, அம்மா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறான்னா, உன்னோட பிரதர்ஸ் அவ்வளோ இருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிக்கிற ஏஜ் வந்துருச்சு. அதனால் நீ வந்துட்டு ரொம்பவுமே ரிச் ஃபேமிலியிலேருந்து ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கே, அதை பற்றி வந்துட்டு ஃபர்தராக நம்ம பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, யான்வான் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்துட்டு என்னோட பிரதர்ன்ற பேரை சொல்லிக்கிட்டு சும்மா வந்து சுற்றிட்டு தெரியாமல் கொஞ்சமாவது ஸ்கில்ஸை வந்து வளர்க்கறதுக்காக சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஹெய்லனோட மருமகன் கூட வந்துட்டு சும்மா குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தான்ல, அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன பேசுகிற, உனக்காக தானே அவன் இதெல்லாம் பண்ணான், நீ தானே சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, ஓகே ஓகே, அதெல்லாம் பற்றி இப்போ பேசக்கூடாது. இப்போதைக்கு நம்ம உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைய பற்றி மட்டும் தான் யோசிக்கணும், அதுதான் நம்மளோட ஒரே ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. யான்வானோட அம்மா, என்னால் வெயிட் பண்ண முடியல, சீக்கிரமே வந்துட்டு உனக்கு பையன் பிறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ஜவ்லு வயிற்றில் இருக்கும் போது என்னோட பெல்லி வந்துட்டு பாயிண்டியாக தான் இருந்துச்சு, உனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து பையன் தான் பிறப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு யான்வானுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகுது. நீங்கள் வந்து எப்போவுமே இப்படி தான் பசங்களுக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, என்னையும் வந்துட்டு அதே மாதிரி நடந்துக்க சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உனக்கு வந்துட்டு பொண்ணு பிறந்தா அதில் எந்த யூஸுமே கிடையாது, பையன் பிறந்தா வந்துட்டு நீ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கலாம், இதை விட பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. யான்வான் வந்து எனக்கு பொண்ணு பிறந்தாலும் பிரச்சனையே கிடையாது, இப்போ பொண்ணு பிறந்தாலும் லேட்டராக வந்துட்டு எனக்கு பையன் பிறப்பான், அதனால் நான் அதை பற்றி ரொம்பவுமே யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ யான்வானோட வயிற்றில் வந்துட்டு பேபி வந்து உதைக்கவும் கொஞ்சம் வந்து பெயினாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அதனால் வந்துட்டு லைட்டாக வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா வந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இந்த கிடைக்க போகிற செல்வம் எல்லாமே வந்துட்டு இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, அதனால் நீ இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வயிற்றை பார்த்துட்டு, என்னோட ப்ரீசியஸான கிராண்ட்சன்னு நீ வந்து பிறக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களோட அம்மா வந்து ராணியாக மாறிடுவா அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்க சர்வெண்ட்டுக்கெலாம் தூக்கி வாரி போடுது, ஏன்னா இந்த மாதிரி இவங்க பேசுகிறத கேட்டாலே வந்துட்டு அதுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. இப்போ யான்வானுமே அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஜோதிடரை பார்த்தேன், அவங்க வந்துட்டு நீ இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு ராணியாக மாறிடுவேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. யான்வானுக்குமே இதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ யான்வான் வந்து அவங்க அம்மா கிட்ட சரி வேற என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ இருக்க ராணிக்கு வந்துட்டு அதிர்ஷ்டமே இல்லையாம்மா, கண்டிப்பாக அவள் வந்துட்டு சீக்கிரமே வந்து டவுன் ஆகிடுவாளாம், நீ அதனால் கொஞ்சம் புஷ் பண்ணினா கண்டிப்பாக அவள் இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, முட்டாள்தனமாக இப்படி சவுண்டாக பேசுறது நிப்பாட்டுங்க, இதனால் எனக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, ஆல்ரெடி இங்கே ட்ரஸ்டட் பீப்புள் தானே இருக்காங்க, இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கே கொஞ்சம் பயமாயிடுது. இப்போ அவங்க பக்கத்தில் இருக்க சர்வெண்ட் வந்து கண் காமிச்சு விட, அவளுமே வந்துட்டு மேடம் டின்னர் டைம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து அவங்க அம்மாவை இழுத்துட்டு போயிடுறா. இப்போ அவங்க அம்மா போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த சர்வெண்ட் வந்துட்டு நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அவங்க அம்மா பற்றி இல்லை எப்பயுமே தெரிஞ்சது தானே, அவங்க இப்படி தானே பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் எங்கள் அம்மா பேசுகிறத கேட்டால் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ராணி வந்துட்டு என்னோட உயிரெல்லாம் கேட்பாங்களாம், எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அவங்க அம்மா வந்துட்டு உங்களோட குழந்தைக்காகவும் உங்களோட நல்லதுக்காகவும் தானே இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு யான்வான் வந்துட்டு என்னோட அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்துட்டு இதனால் வந்து பெனிஃபிட் அடையலாம்ல, ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு ரொம்பவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் வந்துட்டு ரொம்பவுமே ரிச்சாக வாழலாம்ல, அதனால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என் மேலே அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை வச்சுக்கிட்டு நான் யாரை லீன் பண்ணி இருக்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்துட்டு யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, உங்கள் பெல்லியில் வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குல்ல, அதை டிபெண்ட் பண்ணி இருந்தால் போதும், அது உங்கள் ஃப்யூச்சரை மாற்றிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிங்ஜோங் வந்து என்ன சொல்லிவிட்டானா, பனிஷ்மெண்ட் பியூரோவில் ஹெய்லன் இப்போ வரைக்கும் வந்துட்டு எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கலையாம், கன்ஃபஸ் பண்ண மாட்டாளாம், அது மட்டும் இல்லாமல் அவளோட மருமக இருக்கான்ல, அவன் இதுக்கு மேலே வந்துட்டு பனிஷ்மெண்ட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தாங்குவானானே தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை அவன் வந்து காசு வேணுன்றதுக்காக நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு
நடந்துக்கிட்டான், இன்கேஸ் வந்துட்டு அவன் பேக் அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம யான்வான் ஆல்ரெடி வந்துட்டு கன்ஃபெஷன் அவன்கிட்ட இருந்து வாங்கியாச்சு, இதுக்கு மேலே அவனுக்கு என்ன ஆனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, அதனால் இந்த விஷயத்தை வந்து ஜிங்ஸோங் கிட்ட விட்டுற, அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நடுராத்திரி யாருக்குமே தெரியாமல் யான்வானோட அம்மா வந்துட்டு ஏதோ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறானா, என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு ஆண் குழந்தை பிறக்கணும், அவள் எம்ப்ரெஸ் ஆகிறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தென் வந்துட்டு ஒரு டால் வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை வந்து ஒரு சர்வெண்ட் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. அதை அப்படியே கொண்டு போய் நம்ம சர்வெண்ட் லியூ கிட்ட சொல்ல, ஆல்ரெடி வந்துட்டு கர்ஸ் பண்ணுறது, அதாவது சபிக்கிறது வந்துட்டு அரண்மனையில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களை வந்து பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ சர்வெண்ட்லேயும் வந்துட்டு நீ நல்ல வேலை பார்த்துருக்க, நீ வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நீ போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது ஒவ்வொரு சர்வெண்ட்டுமே வந்துட்டு இந்த வேலை பிடிக்கலன்னா வெளியே போகிறதுக்கு வந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும்ல. ஸோ அடுத்த வருஷம் இவளோட எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸை முடிச்சு இவளை வெளியே அனுப்புறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி வச்சிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம அரசர்கிட்ட சர்வெண்ட்லேயும் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நம்ம பனிஷ்மெண்ட் பியூரோலேருந்து வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு, நம்ம ஹெய்லனோட மருமக இருக்கான்ல, அவன் வந்து டார்ச்சர் தாங்க முடியாமல் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டானாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, இப்போ வந்துட்டு அவனோட கன்ஃபெஷன் வந்து அப்படியே இருக்குது, இறந்து போனனால அதை மாற்ற முடியாது, இப்போ என்ன பண்ணுறது, ஆல்ரெடி வந்து ஹெய்லனும் வந்துட்டு எந்த உண்மையும் ஒத்துக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ரெண்டு பேரோட கன்ஃபெஷன் வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது அரசரே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ருயி வந்து ஹெய்லனை நம்பலாம், அது வந்துட்டு எனக்கு விஷயம் கிடையாது, ஆனால் வந்து நான் என்னால் கண்ணை மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, ஏன்னா வந்து எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹெய்லனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், சொல்லலாமான்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அரசர் கேட்குறாரு. அரசரை லாஸ்ட் அரசவையில் நடந்த மாதிரியே இப்போ ஒரு டிசாஸ்டர் நடக்குது, அதாவது பிளாக் மேஜிக் வந்துட்டு அரண்மனைக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அரசர் அதை கேட்டு வந்து அதிர்ச்சி ஆகுறாரு. உண்மையாகவே வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணி நிறைய உயிர்கள் வந்து போயிருக்குன்றனால அதை வந்து தடை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அங்கே கட் பண்ணி ஆண்வான் கிட்ட தான் காமிக்கிறாங்க. நடக்க முடியாமல் நடந்துகிட்டு இருக்கா, என்ன நிற மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால்ல. ஸோ இப்போ வந்து அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, என்னன்னு தெரியல, காங் பெயின்ஸ் கன்சோர்ட் அப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மாவை கூட எம்ப்ரெஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்களா, லேபரை பற்றி பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறா. என்னால் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து சும்மாவே இருக்க முடியல, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அங்கே கட் பண்ணி யுகா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம யான்வானோட அம்மாவை வந்துட்டு ஷேடன் சேரில் வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் இந்த அரண்மனையில் நடந்து போனதை விட இந்த மாதிரி ஷேடன் சேரில் உட்காந்து போகும்போது அரண்மனையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடச்சிடாது அப்படின்ற மாதிரி நம்ம குகா ஆண்டி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் நக்கலாக தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் அது புரியாமல் அவள் வந்துட்டு, ஆமாம் நான் வந்து ரொம்பவுமே கிரேட்ஃபுல் தான், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஷேடன் சேரை வந்து கீழே இறக்கி அவள் இறங்கும் போது இந்த சர்வன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ்ட்ரஸோட ஹேண்டை வந்து பிடிச்சிப்பாங்கல்ல, அது வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்க அந்த குகா ஆண்டி கிட்ட கையை கொடுத்து என்னதை பிடிச்சிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளுமே வந்துட்டு பிடிச்சிக்கிறா, எதுவும் பெருசாக இருக்கல. இப்போ சர்வெண்ட்லேயும் பக்கத்தில் வந்துட்டு இவங்க நம்ம அரசரோட பர்சனல் அட்டெண்டன்ட்டு, இந்த மாதிரி இவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கையெடுக்க போகிறா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க உள்ளே போகலாம், இது என்னோட பாக்கியம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நக்கலாக தான் அதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு இது வந்து இக்குன் பேலஸில் இங்கே தான் வந்துட்டு நம்ம ராணி ருயி இருக்கால்ல, இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ராணி தானே அவள் வந்துட்டு நான் என்ன சொன்னாலுமே செய்வா, நான் அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ குகா ஆண்டி வந்துட்டு அவளை உள்ளே கூட்டிகிட்டு போக, அவள் என்ன பேசிக்கிட்டு இருக்கானா, உள்ளே எல்லா இடத்தையும் பார்த்துட்டு, நான் கூட இது வரைக்கும் வந்துட்டு யான்வான் பேலஸ் தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ராணியோட பேலஸ் வந்துட்டு அதோட கிராண்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன் எல்லாரும் வந்துட்டு ராணி ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே நிற்கிற ஜிங்ஸோங்க்கு வந்துட்டு இது ஏதோ தப்பாப்படுது, எதுக்கு வந்துட்டு யான்வானோட அம்மாவை வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ பேலஸ்குள்ளே போக போக வந்துட்டு அவள் கண்ணை வந்துட்டு அவளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த பக்கமும் அந்த பக்கமாக நடந்துக்கிட்டு இருக்க. நம்ம குகா ஆண்டி தான் வந்துட்டு இங்கிட்டு வாங்க நேரம் வாங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. அரசரை பார்த்ததுமே ஐயோ என் மருமகன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக ஓடி போக, பக்கத்தில் இருக்க சர்வெண்ட்லேயும் குகா ஆண்டியும் வந்து பிடிச்சிக்கிறாங்க. இது வந்து நார்மல் ஹவுஸ் கிடையாது, இது அரண்மனை, நீங்கள் வந்துட்டு அரசர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அரசரையும் நம்ம ராணியையும் வந்துட்டு வணங்கிக்கிறா. இப்போ ருயி வந்துட்டு யான்வானோட அம்மாவை பார்த்து, நீங்கள் வந்து கேபிட்டல் சிட்டியில் வந்துட்டு மிகப்பெரிய பேலஸ் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாமே, அது ஈஸ்ட் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்காமே அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அவள் முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு இவளாவே வாலண்டியரா, இல்லையே நாங்கள் கன்சர்ட்டையும் அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு எந்த க்ளோஸாகவும் நாங்கள் பேசிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவளாக வார்த்தை விட்டுறா.
அங்கே கட் பண்ணி பனிஷ்மெண்ட் பீரோவில் பார்த்தா நம்ம ஜவ்லு இருக்கான்ல, அதாவது யான்மானோட பிரதர், அவனை இழுத்துட்டு வந்திருக்காங்க. இழுத்துட்டு வந்து அந்த பனிஷ்மெண்ட் பீரோவை காமிக்க அவன் பதறி அடிச்சுக்கிட்டு, அரசரோட காங்கு என்னோட சிஸ்டர், அதனால் வந்துட்டு எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்னை வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி கத்தி. இந்த பனிஷ்மெண்ட் பீரோவில் மொத்தமே வந்துட்டு 72 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே உனக்கு ஒன்றா காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் காமிக்கா. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. இப்போ இன்னொரு பக்கத்தில் அரசர் கூடவே வந்துட்டு சர்வெண்ட்லேயும் கூட இன்னொரு சர்வெண்ட் இருப்பான்ல, அவன் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நம்ம சர்வெண்ட்லேயும் வந்துட்டு நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு யான்வானோட பேலஸ்க்கு தான் வந்திருக்கான். இப்போ வந்துட்டு அங்கே சர்ச் நடக்க போது யான்வான் கிட்ட வந்துட்டு பக்கத்தில் இருக்க சைட் சாம்பரை வந்து நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்னோட அம்மா தங்கியிருக்க பிளேஸு, என்ன தைரியம் இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணுவீங்க, அரசரோட அனுமதி இருக்கா அப்படின்ற கேட்கும் போது அரசர் தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அறிக்கை விட்டுருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா யுக்குன் பேலஸில் தான் அரசர் இருக்கார், அவர்கிட்டே போய் கேட்டுக்கோங்க. அண்டு வந்துட்டு உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்குல்ல, ஸோ அது சேஃபாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ சர்ச் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணி யுக்குன் பேலஸில் தான் காமிக்கிறாங்க. நம்ம யான்வானோட அம்மா வந்துட்டு ஓரத்தில் நிற்க ஒரு ட்ரேயில் வந்துட்டு ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. இதை வந்து பார்த்தா என்னன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் வந்துட்டு அதை சபிக்கிறதுக்காக வந்துட்டு எடுத்து வச்ச பொம்மை தான். அதை பார்த்துட்டு இது எனக்கு தெரியலை, இது ரொம்பவுமே அக்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ ராணி என்ன சொல்கிறான்னா, அதாவது நம்ம ருயி இந்த அக்லியான டாலை தான் வந்துட்டு எனக்கு வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே அதில் இருக்க டேட்டு வந்து என்னான்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலாக அந்த டாலுக்கு மேலே வந்துட்டு நம்ம ருயியோட பர்த்டே டேட் வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த டேட் வந்துட்டு என்ன டேட்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அரசர் என்ன சொல்கிறான்னா, அந்த டேட்டு எந்த டேட்டுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, அது வந்துட்டு நம்ம ராணியோட பர்த்டே டேட்டு, அதுதான் அதில் போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ குகு ஆண்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இது வந்து எந்த மாதிரி சபிச்சிருக்காங்கன்னா, இனி வந்துட்டு வயிற்றில் இருக்க குழந்தை வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு எப்போவுமே குழந்தை பிறக்கக்கூடாதுன்றதுக்காக சபிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு செய்முறை அது. இது நம்ம ருயி வந்துட்டு 13 பிரின்ஸ் வந்து வயிற்றில் இருக்கும் போது செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்டு வந்துட்டு நம்ம காங் பைன்சோன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஒருத்தர் இறந்து போகிறதுக்காக சபிக்கிறதே மிகப்பெரிய பாவம், ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இனிமேல் அவங்க குழந்தைய பெற்றுக்க கூடாது, குழந்தைகள்லாம் இறந்து போயிடணும்னு சபிக்கிறது அதை விட வந்துட்டு மிகப்பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் யான்வானோட அம்மா வந்துட்டு இந்த டேட்டு எனக்கு எப்படி தெரியும், நான் ராணியோட பர்த்டே டேட்டு எனக்கு தெரியவே தெரியாது, உண்மையாக எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு கான்குபைனி இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த 4 பொம்மை இருக்குல்ல, ட்ரெஸ்ஸு போட்ட இந்த 4 பொம்மை வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு சொல்லிட்டு வெய் மேனர், அதாவது உங்கள் வீட்டோட 4 பகுதியில் வந்து சுற்றி வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லையே இந்த மாதிரி சபிக்கும் போது வந்துட்டு அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க, இது வந்து பாடிக்கு பக்கத்தில் தானே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது யாரை சபிக்கிறாங்களோ அவங்க வீட்டை சுற்றி தான் வைப்பாங்க, அதை தான் வந்துட்டு இவன் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா. தென் சடனாக வந்துட்டு வளர்றதை புரிஞ்சுக்கிட்டு அவள் அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ண. இப்போ ராணி அரசர் எல்லாருமே வந்துட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. இதை வந்து ஜின்சோங் வந்து வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். சுச்சுவேஷன் வந்து சீரியஸாக போகுதுன்றது அவனுக்கு நல்லாவே புரியுது. ஸோ யான்வானை வந்துட்டு எப்படியாவது அலர்ட் பண்ணணுன்றதுக்காக அவன் கிளம்பிட்டான். ஆனால் அவன் வந்துட்டு இந்த பேலஸை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சர்வெண்ட் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அரசர் வந்துட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு, நீங்கள் எங்கே போகிறீங்க, அரசர் வந்துட்டு யாரையும் உள்ளேயும் விடக்கூடாது வெளியும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது அரசருக்கான ஸ்நாக் டைமு, அதான் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அரசர் சொல்லாமல் நான் யாரையும் வெளியே விடுறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவனுமே வேறு வழி இல்லாமல் உள்ளே போயிடுறான். வெளியே நிற்கிற 2 கால் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் வந்துட்டு யாரையும் உள்ளேயும் விடக்கூடாது வெளியேயும் அனுப்பக்கூடாது, இதை மீறினா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ ருயி யான்வானோட அம்மாவை பார்த்து, நான் உங்களுக்கு அப்படி என்ன வந்து பாவம் பண்ணேன்னு தெரியலை, நீங்கள் வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு சாபத்தை வந்துட்டு கொடுத்துருக்கீங்க, என்னோட குழந்தை வந்துட்டு அவன் இந்த சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்கல, அதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டான், நீங்கள் வந்து அப்படி என்ன பாவத்துக்காக வந்துட்டு அவனை கொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ பக்கத்தில் இந்த காங் பைனிங் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் வந்து அவங்களோட பர்த்டேவே தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த வருஷம் ராணியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிங்க, இப்போவும் அது ஸ்டோரேஷனில் தான் இருக்குது, ஸோ வந்துட்டு ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் கீழே உக்காந்துக்கிட்டு அண்டு காங் பைன் இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி வந்துட்டு ஹெய்லனோட மருமக இருக்கான்ல, அவன் வந்துட்டு நீங்கள் இந்த டாலுக்கு வந்து பின் குத்தி சபிக்கும் போது வந்துட்டு கண்ணால் பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்துட்டு நம்ம யான்வானோட அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இல்லை வந்துட்டு அவன் எப்போ பார்த்தாலும் என்னோட ரத்தத்தையே உறிஞ்சிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு என் பொண்ணு மேலே வந்து பொறாம, அதனால தான் வந்து ஹெய்லனுக்கு வந்து ஃபேவர் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், அவன் வந்துட்டு உண்மையாகவே சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வளரிக்கிட்டு இருக்க. இப்போ வந்துட்டு நம்ம ருயி என்ன கேட்குறானா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அவங்க கூட பேசினதே இல்லை, பேச்சுவார்த்தையை வச்சுக்கிட்டது இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ வந்துட்டு அவன் என்னோட ரத்தத்தவே உறிஞ்சிக்கிட்டு இருப்பான்னு சொல்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா.
இதோட இந்த ட்ராமாவோட 65th எபிசோட் முடிஞ்சுது. என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.